ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது எப்பவும் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட ஆண்டவரோட ஒரு குடும்பமாக மறுபடியுமாக இந்த இடத்துல இணைந்து அவரோட வார்த்தையை தியானிப்பதற்கும் அவரோட நாமத்தை ஆராதிப்பதற்கும் அவர் கொடுத்ததான அவரோட கிருபைக்கு முதலாவது ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். இப்படியாக இந்த நாளிலையும் கூட மறுபடியுமாக இந்த ஆராதனையிலையும் கூட வந்து கலந்துட்டுருக்கதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. அவர் சொன்னபடியே இப்படியாக இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆண்டவரோட வார்த்தையின் மூலமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபையும் சபையினுடைய ஆராதனையும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மளோட ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் கட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடித்தளம். நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி வந்து ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது மாதிரியான விஷயங்களை நம்ம சேஃப்டிக்காக நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு சேஃப்டி சேவிங்ஸ்க்காக நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்களோ, அந்த ஸ்கீம்ஸ் எப்படி அவங்களோட வாழ்க்கையில் பின்னாடி ஒரு பலன் கொடுக்குதோ, அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் கூட கிறிஸ்தவர்களாக ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சபை ஆராதனை நம்மளோட வாழ்க்கையை வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை கட்டக்கூடியதாகவும் இருக்குது. ஆமென். அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரோட வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறான்றதை நான் விசுவாசிக்கிறேன். முக்கியமாக அவரோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் அநேக மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது அப்படின்றதே நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் குறிப்பாக இன்னொரு வார்த்தை மூலமாக கூட நம்மளோட பேச விரும்புகிறார். அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியாக அந்த நாள்லையும் கூட ஆண்டவர் நம்ம தியானிக்கும்படியாக கொடுத்த அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். ஒவ்வொருவரும் வேத பகுதியை எடுத்துக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? முக்கியமாக முதலாவது நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானிக்கும் போதும் அவரோட நாமத்தை நம்ம ஆராதிக்கும் போதும் முதலாவது நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆராதிப்பதற்காக வந்திருக்கோம். ஆமென். நம்ம ஆக்சுவலாக வந்திருக்கிறது வந்து நம்ம ஆண்டவரோட நாமத்தை ஆராதிக்கிறதுக்கு, நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம்ல. அப்படியாக அவரோட நாமத்தை நம்ம ஆராதிக்கும் பொழுதும் அவர் நம்மளோட பேசக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம வந்து தியானிக்கும் போதும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியங்களை எதையும் நம்மளோட எண்ணங்களில் இல்லாமல் அதை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து அது வந்து சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைன்னா சாத்தான் நம்ம வந்து சோதிப்பதாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளோட ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானிக்கும் போதும் சரி, வேதத்தை வாசிக்கும் போதும் சரி, நம்ம ஒவ்வொரு ஆண்டு ஜெபிக்கும் போதும் சரி, அந்த நேரத்தில் தான் நமக்கு நம்மளோட கவனம் சிதறும்படியாக அநேக காரியங்கள் நடக்கும். அதனால் என்ன ஆகிடுதுன்னா நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. ஆமென். அப்படியாக இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய இந்த வார்த்தையை கூட நம்ம ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மளோட பேசுகிறார். ஆமென். இந்த வார்த்தை மூலமாக நம்மளோட ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஆமென். அப்படியாக இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது தியானிக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நம்மளுடைய எல்லா யோசனைகளையும் காரியங்களையும் நம்ம விட்டுட்டு நம்ம அவரோட வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்றத கவனமாக கேட்கணும். ஆமென். கேட்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை என்னுடையதல்ல, இது ஆண்டவர்
நம்ம ஒவ்வொருவரையும் படைத்த ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய வார்த்தை. ஆமென். ஏன்னா அவருக்கு நமக்கு என்று தெரியப்படுத்தக்கூடிய அந்த வசனத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் குறிப்பாக பேசக்கூடிய வார்த்தை. ஆமென். அப்படியாக இந்த நாளில் கூட நம்ம வாசித்த இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு ஆண்டவர் போதிக்க விரும்புகிறார். இந்த காரியம் நம்ம வாசித்தோம். வேத பகுதியில் என்ன வாசிச்சிருக்கோம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு இந்த 12 சீஷர்களில் ஒருவரான யோவான் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை வேதத்தில் எழுதியிருக்காரு. யோவான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நம்ம வேத பகுதியில் புதிய ஏற்பாடின் அந்த பகுதியில் கூட கடைசியாக எழுதப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷமும் 1 யோவான் 2 யோவான் இது போன்ற புஸ்தகங்கள் அனைத்தையும் இந்த யோவான் சுவிசேஷகர் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளோட உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது அப்படின்ற அநேக தீர்க்க தரிசனங்களையும் யோவான் மூலமாக எழுதியிருக்கிறார். ஆமென். அப்படியாக குறிப்பாக நம்ம இப்போ வாசிக்கக்கூடிய இந்த யோவான் புஸ்தகம் குறிப்பாக நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான வார்த்தைகளை போதிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இந்த யோவான் புஸ்தகம் இருக்குது. ஆமென். யோவான் புஸ்தகம் நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சிங்க அப்படின்னா நாம் ஆண்டவர்கிட்ட எப்படி சேரணும் அப்படின்றத ஆண்டவர் அவரோட அவர் இந்த பூமிக்கு வந்தப்போ அவர் ஊழியம் செய்த போது ஜனங்களோடு அவரோட நெருங்குவதற்கான அநேக உபதேசங்களை கொடுத்திருந்தார். அந்த உபதேசங்களையும் அவர் கிட்ட இருந்த அந்த சீஷர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களையும் தான் குறிப்பாக இந்த வசனத்தில் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆமென். அப்படியாக இந்த யோவான் புஸ்தகத்தில் குறிப்பாக இந்த வேத பகுதி மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினார். ஆமென். அந்த காலகட்டத்திலையும் சரி இந்த காலகட்டத்திலையும் சரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லை. ஆமென். அந்த காலகட்டத்திலையும் கூட அநேக மூட நம்பிக்கைகள் இருந்தது. அதாவது ஆண்டவரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அவங்களுக்கு. ஆமென். அந்த கன்ஃபியூஷனில் தான் அதாவது ஆண்டவர் யார் அப்படின்றதும் அந்த காலத்தில் தெரியாமல் இருந்தது. அவங்களுக்கு தெரிந்த வரைக்கும் மேசியா வருவாருன்றது மட்டும் தெரியும். ஆமென். மேசியான்றவர் நம்மை உருவாக்கினவர், நம்மளுடைய பிதாக்களுடைய தெய்வம் அப்படின்றது தெரியும். ஆமென். ஆனால் அவர் மூலமாக அவர் யார் அந்த காலகட்டத்தில் இயேசு வந்தப்போ கூட அநேகர் நம்பலை. ஆமென். இயேசு வந்தப்போ கூட அவரை எல்லாருமே ஒரு பொய்யான ஒரு தீர்க்கதரிசி, இவன் அந்தி கிறிஸ்து, இது போன்ற வார்த்தைகள் மூலமாக தான் ஆண்டவர் சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் சொல்லக்கூடிய அநேக காரியங்களை பற்றின அறிவும் இல்லாமல் இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் அவர் ஊழியர் செய்த போது முக்கியமாக அவர் இந்த புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் அவர் ஊழியத்தில் அநேகமாக அவர் உபதேசித்த முக்கிய காரியங்களில் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய அவர் சொல்லக்கூடிய அநேக காரியங்களை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்பினார். ஆமென். அவர் நம்மளோட வாழ்க்கையில் சாட்சி ஒரு கிறிஸ்தவராக எப்படி கிறிஸ்துவை நம்மளோட வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்தணும், பிரதிபலிக்கணும், நம்ம எப்படி வாழணும், இது போன்ற அநேக காரியங்களையும் கிறிஸ்து நமக்குள்ள வருவது மூலமாக எப்படி அவரோட வல்லமைகள் கிரியை செய்து கிறிஸ்துவை நாம் எப்படி அறிய வேண்டும், கிறிஸ்து நம்மளோட எப்படி எல்லாம் இருக்காரு, கிறிஸ்து நமக்காக என்னென்ன செய்வார், எதற்காக வந்தார், இது போன்ற அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பிதான்
ஜனங்கள் அது தொடர்பான உபதேசங்களே அநேகமாக இந்த புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் ஆண்டவர் உபதேசித்தார். ஆமென். அப்படியாக இந்த வசனம் மூலமாக குறிப்பாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்பினார். ஆமென். என்ன காரியம் அப்படின்னா, அந்த காலத்தில் விடுதலை அப்படின்னும் போது பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு ஜனங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. விடுதலை அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஜுரம், அவரோட உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், இல்லை பிசாசு, சாத்தா, பில்லு சூனியம், இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுதலை ஆகணும், இதுலேருந்து தான் நமக்கு விடுதலை ஆகணும், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய இந்த நோய்கள்லேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆமாம். இதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. ஸோ எனக்கு இதுதான் பிரச்சனை, அதாவது அவங்களோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றது அவங்க அறியாமல் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையாகவே எதுலேருந்து விடுதலை ஆகணும், உண்மையாகவே நமக்கு எது பிரச்சனை அப்படின்றது கூட அவங்க தெரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆமென். அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம்தான், அவங்க விடுதலையாகக்கூடிய விஷயம் என்னன்றது அவங்க அறியாமல் இருந்தாங்க. அல்லேலூயா. ஸோ அதனால தான் தெளிவுபடுத்தும் விதமாக ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமென். நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இந்த வசந்தம் மூலமாக அன்னைக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இந்த வசந்த ஆண்டவர் போதிச்சார். ஆமென். இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உங்களோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆராதிக்கிறதுக்காக வந்திருக்கலாம். அநேக குழப்பங்களோடு, அநேக கேள்விகளோடு ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு, ஆண்டவர் நமக்கு எப்போ செய்வார், ஏன், எதுக்கு இப்படின்ற அநேக கேள்விகளோட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட பதிலை கேட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த வீடியோ மூலமாகவும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட எண்ணங்கள் ஒரு கேள்வி இருக்கலாம், ஒரு பிரச்சனைகளோடவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். யாருக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன், நீங்கள் ஒரு சொல்யூஷன் ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்கல்ல, இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு இந்த ஒரு எண்ணத்தோட, இந்த ஒரு எதிர்பார்ப்போட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. ஆமென். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இது போன்ற கேள்விகளோடும் பிரச்சனைகளோடும் இருக்கீங்க. இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் சொல்றாரு, அவரோட சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எது விடுதலையாக்கும்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு அநேக சொல்யூஷன்ஸை நாம் பார்க்கலாம். அநேக சொல்யூஷன்ஸை நமக்கு அநேக சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே பதில், ஒரே ஒரு தீர்வு. அந்த தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தியம் மட்டும்தான். அல்லேலூயா. அவரோட சத்தியம் மட்டும்தான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு வழி. ஆமென். நமக்கு இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை எதுன்னு கேட்டீங்கன்னா அவரோட சத்தியம்தான். ஆமென். உங்களோட உயர்வுக்கு தடையா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அது ஆண்டவரோட சத்தியமானதான் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் அநேக பிரச்சனைகள் வருது, அது இன்னும் வராமல் இருக்குதுன்னா
அதை வர வைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதும் அவரோட சத்தியம்தான். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன பதில், என்ன சொல்யூஷன் நான் தேடுறது, யாருக்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு நீங்கள் கேள்வியோடு இருக்கீங்கன்னா அதுக்கும் தீர்வு இந்த சத்தியம்தான். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரச்சனையாக ஒரு காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தேடுறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் பல நாள் நம்ம பட்டு கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆவதற்கு நீங்கள் ஒரு தீர்வை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்போட புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, உங்களோட எல்லா காரியங்களுக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா முடிவுக்கும் ஆமென், அதுக்கு சத்தியம் மட்டுமே காரணம். அல்லேலூயா. சத்தியத்தால மட்டுமே உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. சத்தியத்தால மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். இந்த சத்தியத்தால மட்டுமே உங்களோட வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் நடக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தால மட்டுமே நீங்க மீட்கப்படுவீர்கள். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், 1000 விஷயங்கள் நீங்க சொல்லலாம். எனக்கு இந்த பிரச்சனைக்கு நான் அவங்க தான் போகணும், இந்த பிரச்சனைக்கு நான் இவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் மானசீகமாக நமக்கு அநேக யோசனைகள் நமக்கு தோணலாம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் சத்தியம் அப்படின்ற அந்த ஒரு தீர்வை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேற எதை தேடியும் போக வேணாம். ஆமென். நீங்க உங்களுக்கு பிரச்சனை அடுத்த நிமிஷம் இந்த சத்தியத்தை தேடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய, ஆண்டவர் நமக்கு சொல்ற, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதில் இதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன கேள்விகள், என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதிலாக ஆண்டவர் சொல்றார், அவரோட சத்தியம் உங்களை விடுதலையாக்க போகுதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அவரோட சத்தியம் உங்களை மீட்க போகுதுன்னு, நீங்க விடுதலையாகி நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் இந்த சத்தியம் அது உடைக்க போகுது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அப்படியாக நீங்க உங்களோட விசுவாசத்தின்படியே சத்தியம் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் கொண்டு வர போகுது, உங்களை விடுவிக்க போகுது. அல்லேலூயா. ஆமென். அப்படியாக ஆண்டவர் விடுவிக்க போறேன் அப்படின்றத சொல்லிட்டார். ஆமென். எது மூலமாக? அவரோட சத்தியத்தின் மூலமாக நம்மை விடுவிக்க போகிறார். நமக்கு தீர்வு அப்படின்னாலே சத்தியம்தான் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு அழுத்தமாக சொல்றார். ஓகே. ஆமென். இப்போ இந்த சத்தியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அநேக கேள்விகள் இருக்கும். ஆமென். நீங்க யோசிக்கலாம், ப்ராக்டிக்கலி நீங்க யோசிக்கலாம். ஏன் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து டாக்டர் தானே போகணும். நமக்கு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர்கிட்ட தானே போகணும் அப்படின்னு தோணும். இன்னும் இந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு விஷயம் தோணும், இது ஒரு புதுசாக வந்த ஒரு சொல்யூஷன். ஆமாம். அது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், உடனே ஊழியர்களை தேடுவோம். அந்த ஊழியர்கள் கிட்ட போனால் நமக்கு விடுதலை நடக்கும், இந்த ஊழியர்கள் ஜபிச்சா நமக்கு அது நடக்கும், இந்த ஊழியர் அது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணம் மானசீகமாக. அடுத்தது நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு பதிலாக நம்மளோட சொல்யூஷனை நம்ம எதை பார்க்குறோம்? நாம மனிதனை பார்க்குறோம். அல்லேலூயா. நாம ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியை நம்ம வந்து தேடுறோம் அந்த நேரத்தில். அல்லேலூயா. ஊழியர்கள் ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இல்லைன்னு கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலைகளும் கூட ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்ற வழி காட்டுவது நாங்கள். ஆமே. ஸோ பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் உடனே நீங்கள் யாரையும் தேடாதீங்க, அடுத்த நிமிஷம் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருங்க. அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் மறந்து உடைஞ்சு பயந்து போய் நீங்கள் இருக்கிறத விட
அதுக்கு சொல்யூஷனை தேடி நீங்கள் யாருக்கிட்டையும் போகிறத விட முதல்ல ஆண்டவர்கிட்ட போங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த சத்தியம் நமக்கு என்னன்றது, சத்தியம் மூலமாக தான் நமக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாம். சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் அப்படின்றது ஆவிக்குரிய ரீதியில் வேதாகமத்தின் படி சத்தியம் அப்படின்றது, சத்தியம்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட வசனம். வேற சத்தியம் என்பது என்னது? சத்தியம் என்பது நிச்சயமாக நண்பது. ஓகே, வசனம் ஆண்டவரோட வார்த்தை உண்டு. ஓகே, ஆமென். சத்தியம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பைபிள் ரீதியா ஒரு சில எக்ஸாக்ட் அர்த்தங்கள் இருக்கு. ஆமென். சத்தியம் அப்படின்றது ஆண்டவருடைய முக்கியமாக முதலாவது சத்தியம் அப்படின்னு சொன்னாலே அந்த சத்தியம் ஆண்டவரை குறிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் அப்படின்னு சொன்னாலே யாரு குறிக்குது? ஆண்டவரை குறிக்குது. ஆமென். சத்தியம்னா யாரு? சத்தியம்னா என்னது? ஆமென். இதுதான் சத்தியம்னாலே புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளோ நேரம் நமக்கு சத்தியம் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், சத்தியம் நம்ம விடுவிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். ஆமாம். இப்போ அந்த சத்தியம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம். அந்த சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது சத்தியம் யாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். அப்படியாக சத்தியம் அப்படின்னும் போது சத்தியம்னாலே ஆண்டவர் தான். அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென், ஆமென். அடுத்ததாக சத்தியம் என்பது ஆண்டவருடைய வாக்குறுதிகள். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அடுத்த சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னால அவர் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு திட்டங்கள் தான் அவரோட சத்தியங்கள். அல்லேலூயா. என்னது சத்தியம்னா? என்னது? நம்ம விடுவிக்க போற அந்த சத்தியத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னது? ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ். அல்லேலூயா. நம்ம வாக்கு திட்டங்களை நம்ம தியானிப்பது வழக்கம்ல. நம்ம அநேக வாக்கு திட்டங்களை நம்ம வீடுகளை நம்ம வசனமாக போட்டிருப்போம். பைபிளில் சின்ன சின்ன கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல. அந்த கார்ட்ஸில் அந்த வசனத்தில் நான் உனக்கு இதை செய்வேன் என்று ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அந்த வாக்குறுதியும் சத்தியம்தான். ஆமென், அல்லேலூயா. அந்த சத்தியம் என்பது ஆண்டவரோட வாக்குறுதியாகவும் காணப்படுகிறது. ஆமென், ஆமென். அடுத்தது சத்தியம் என்பது ஆண்டவருடைய வேத வசனமாகவும் இருக்குது. அல்லேலூயா. வாக்குறுதிக்கும் வசனத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கு. ஆமென். வசனங்கள், வாக்குறுதிகள் இல்லாம வசனங்கள் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வித்தியாசமானது. அது நிச்சயமான ஒரு உறுதியை நமக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமென். அப்படிப்பட்ட, ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர்ல. அப்படியாக சத்தியத்தை வாக்குறுதியாகவும் சொல்லப்படுகிறது. ஆமென். நமக்கு சத்தியம் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சத்தியம்னாலே ஆண்டவர். ஆமென். ரெண்டாவது சத்தியம்னாலே அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய, அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள். அல்லேலூயா. மூன்றாவது சத்தியம் அப்படின்னாலே ஆண்டவருடைய நம்ம இன்னைக்கு வாசிக்கக்கூடிய அந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த சத்தியம்தான். அல்லேலூயா. ஏன் இந்த பைபிள், இந்த ஒரு புஸ்தகம்
நம்ம இப்போ விடுதலை ஆக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விடுதலை ஆக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் நான் சொல்ல வரேன். ஊழியர்கள் அப்படின்றவங்க இந்த பைபிளில் இருக்கிற பேப்பர்ஸ் அண்ட் இந்த பைபிளில் இருக்க இந்த புக் கவர் மாதிரி. ஆமென், அல்லேலூயா. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் யாருக்கு சொந்தமானது? அதில் எழுதிக்கக்கூடிய வார்த்தைகள் என்பது ஆண்டவருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. இதுதான், இப்படிதான் நம்ம ஊழியர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். ஊழியர்கள்னா என்னது? இந்த பைபிளில் இருக்கக்கூடிய புக் கவர் மாதிரி, அந்த பைபிளில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் மாதிரி. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள இருக்க கிறிஸ்து அனைத்தையும் செய்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள அந்த அந்த சத்தியம் என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டுமே அங்க அவரோட வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. இப்படிதான் நாம தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் முதலாவது அந்த வசனத்துல சொல்றாரு. ஆமே. இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் சத்தியம்னா ஓகே, சத்தியம் மூலம் விடுதலையாக்குன்றது தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ நமக்கு சத்தியம்னா என்னன்றதும் ஓகே. ஆமே. அநேகருக்கு இப்போ நிறைய பேர்களுக்கு சத்தியம்னா தெளிவாக தெரியுது. ஆண்டவரோட வார்த்தை அப்படின்றது ஈஸியாக தெரியுது. நல்ல விஷயம். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்படியாக சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, சத்தியம் நம்மளை விடுதலையாக்கணும் போது இந்த இந்த 3 காரியங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஆமென். சத்தியம் நம்ம விடுதலையாக்கணும். அப்போ அந்த சத்தியம் ஆண்டவராக இருக்கிறார் என்றதை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னது? அந்த இதுல எழுதிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் என்னது? அது ஆண்டவர். அந்த எழுத்துக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இப்படிதான் சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில செயல்படுது. இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில சத்தியம் அற்புதங்களையும் பாதுகாப்பையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட பக்கத்தில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆமே. ஆண்டவர் நம்ம இப்போ நம்ம தெரிஞ்சவங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள கை பிடிச்சி நமக்கு பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில் அது மட்டுமே அதுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்மளால பார்க்க முடியாது. ஆமே. ஆண்டவர் எங்க இருக்கா நம்மளால இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, நாங்கள் இயேசுவை பார்த்ததில்லை. இயேசுவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வணங்குற தேவன் இன்னைக்கும் நம்மளோட ஜீவிக்கிறார். ஆமென். ரத்தத்தாலையும் சதையாலும் இல்லை, இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை இப்படிதான் நம்ம அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்குள்ளாக விடுதலை கிரியை செய்யுது. அல்லேலூயா. இப்படிதான் அந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடும்போது நமக்கு வைத்திருக்க ஆண்டவர் அந்த வாக்கு, அந்த திட்டம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறுது. அல்லேலூயா. இதன் மூலமாக தான் நம்மளோட பிரச்சனைகள் தீருது, நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழ்வோம் அப்படின்ற அந்த ஒரு கைடன்ஸும் கிடைக்குது. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவரோட வார்த்தை கிரியை செய்யுது. ஆமென். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இந்த சத்தியம் மட்டுமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரே தீர்வு. இந்த சத்தியம் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அது மட்டுமே தீர்வு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு சூழ்நிலைகள் வேணா வரட்டும், அடுத்த நிமிஷம் நீங்க சத்தியத்தை விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிங்க. சத்தியத்தை விசுவாசித்தால் நீங்க ஆண்டவரை விசுவாசித்ததாக அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக அதே வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நம்ம திருப்பி வாசிங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ
இந்த வேத பகுதி மூலமாக இன்னைக்கு நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளோட சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குன்றத சொல்றாரு. ஆமென். வேற எதுவும் கிடையாது, சத்தியம் மட்டுமே நம்ம விடுதலை ஆக்கும் அப்படின்றத சொல்றாரு. அல்லேலூயா. சத்தியத்தால மட்டுமே நம்மளோட வாழ்க்கைக்கு விடுதலை அப்படின்றத சொல்றாரு. ஆமென். இப்போ அந்த சத்தியம், ஆமென், அந்த சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் அப்போ என்ன போட்டிருக்க? அதுல சத்தியத்தை அறியாமல் இருக்கிறீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று போட்டிருக்கா. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சத்தியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க, சோ உங்களை சத்தியம் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார்னு போட்டிருக்கா. சத்தியத்தை அறிவீர்கள், அப்போ உங்கள் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால், சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் என்றால், சத்தியமாக, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டேருந்து நமக்கு அற்புதங்களும் விடுதலைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல அதுல என்ன சொல்லிருக்குது? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ நாம ஒவ்வொருவருமே அவரால் ரட்சிக்கப்பட்ட நாம ஒவ்வொருவருமே சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கும் பொழுது சரியாக கவனத்தை செலுத்தணும்னு சொல்றோம். அல்லேலூயா. எதுக்காக? அநேக ஊழியர்கள் செய்திகள் வேலைகள்லையும் ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கும் பொழுது எதுக்காக போன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாரு? ஏன் அப்படின்னா, அந்த சத்தியத்தை நாம தெரிந்து கொள்ளணும். ஆமென். வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்ம அங்க வந்திருக்கிறது அந்த சத்தியத்தை நம்ம உள் வாங்குறதுக்காக, அந்த சத்தியத்தை குறித்து நம்ம அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். அந்த சூழ்நிலைகள்ல நாம அந்த சத்தியத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்துல நமக்கு நம்மளோட எண்ணத்துல தேவையில்லாத காரியங்கள் இதனாலதான் இருக்கக்கூடாது அப்படின்றத அநேக ஊழியர்கள் நமக்கு போதிக்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமென். ஏன் அப்படின்னா, சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில விடுதலையாக, சத்தியத்தின் மூலமாக அந்த விடுதலை நம்மளோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முதல்ல அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறவராக இருக்கணும். அல்லேலூயா. அது என்னடா, கிறிஸ்துவாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே நம்ம அநேக நம்ம பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், அறிந்த அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இதுல சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நாம அறிந்து கொள்கிறவராக இருக்க வேண்டும். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க வேகமாக. ஆமென். அல்லேலூயா. 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 என்ன போட்டிருக்கு? அதாவது நம்ம வாசித்த இந்த வசனத்துல நம்ம விடுதலையாக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நாம தெரிந்து கொள்ளணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத பகுதியில் போட்டிருக்கு. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை தான் நமக்கு போதிக்கிறார். ஆமே. நல்ல கவனிங்க. நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வசனத்துல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில வெறுமனையா ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாகவோ, நம்மை தண்டிக்கக்கூடிய ஒரு கோபமான நியாயத்தை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தெய்வமாகவும் மட்டுமல்ல. ஆமென். ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு உயிரே அவர் தான். அல்லேலூயா. சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில உயிரின நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நம்ம ஹார்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமென். உயிர்னா என்னது? நம்மளோட ஹார்ட் பீட்ல, அந்த ஹார்ட் பீட் இல்லைன்னா நமக்கு உயிரில நம்ம இறந்து போயிடுவோம். ஆமென். இப்போ அந்த உயிர் இல்லைன்னா, உயிர் இல்லைன்னா நம்ம மரித்து போயிடுவோம். ஆமென். இப்போ ஆண்டவர் அந்த உயிருக்கு கூட, அந்த உயிர் இருக்கணும்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் நமக்கு ஜீவனாகவும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அநேக போராட்டங்கள் நிறைந்தது. ஆமென். அநேக ஆபத்துகள் நிறைந்தது. நம்மளோட உயிருக்கும் நம்மளோட வாழ்க்கை என்ன நடக்கும் என்று நமக்கு எப்பவுமே தெரியாது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இன்னைக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, எல்லாருமே கேட்டிருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல தான் இதையும் இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுப்போம்ல. ஒரு நியூஸ் பரவிச்சு, அங்கே இறந்துட்டாங்க இங்கே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம உட்காந்து சர்ச் பண்ணி உட்காந்து நம்ம தெரிஞ்சுப்போம்ல, அடுத்த செகண்டு. ஆமாம். அதே போல் வேதத்தையும் அவரோட சத்தியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தை காட்டுறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த சூழ்நிலைகள் கூட அதில் பயணம் செஞ்ச ஒவ்வொருத்தருக்குமே அநேகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆமென். யோசிச்சு பாருங்க, அடுத்த ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஆமென். நம்மளை போலவே அவங்களும் ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம போயிட்டு, நம்ம நாளைக்கு அங்கே போயிட்டு அங்கே அந்த வேலையை பார்க்கணும். நம்ம இந்த வேலைக்காக வந்தோம், நல்லபடியாக முடிஞ்சு, ஓகே ஃபஸ்ட்டு போயிட்டு வீட்டில் அந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போலவே அவங்களும் ஒரு பிளானோட ஜஸ்ட் ஒரு டிக்கெட் புக் பண்ணி கிளம்பியிருக்காங்க. ஆமாம். அவங்க நாளைக்கு செய்ய வேண்டிய பிளான் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருக்காங்க. அந்த சூழ்நிலைகளில் இருந்த 10 நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. ஆமாம். அந்த 10 நிமிஷத்தில் உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஆமாம். அநேக உயிர்கள் போயிடுச்சு. அதை குறித்து அவங்களுக்கு எந்த ஒரு அறிதலும் இல்லை. அல்லேலூயா. என்ன விஷயம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது போன்ற எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் மீட்கப்படுவோம். அல்லேலூயா. நம்ம யோசிக்க கூடாது, நம்ம இந்த இடத்துல தானே நம்ம போகிறோம், நம்ம சேஃப்டியாக இருப்போம், இந்த இடத்துல நமக்கு சேஃப்டியாக தான் இருக்கு, எதுவுமே ஆகாதுன்னு நினைப்போம். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளால ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் உண்மை. அதனால்தான் அவர் இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்கு ஜீவனாகவும் இருக்கேன்னு சொல்றார். ஆமென். அதனால அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. அதனால தான் நான் உங்களுக்கு வெறுமனையா கைட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் நான் உங்களுக்கு ஜீவனாகவும் இருக்கிறேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அல்லேலூயா. அடுத்ததாக என்ன வழி? அது மட்டும் இல்லாம இயேசு சத்தியமாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளுன்றது வரைக்கும் அவர் நமக்கு வழிகாட்டுவார். அல்லேலூயா. உலக பிரகாரமா நம்ம செய்யக்கூடிய, நம்மளோட பலத்தால் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் நமக்கு உண்மையான வெற்றியோ, நிரந்தரமான ஒரு வெற்றியோ, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமோ இருக்காது. அல்லேலூயா. அது நமக்கு நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஆண்டவரோட வழியில, ஆண்டவர் வழி நமக்கு வழியா இருக்கக்கூடிய ஆண்டவரோட வழியில நம்ம பயணம் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிற கைடன்ஸ் படி நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே பெர்மனண்டா போயிடும்.
அல்லேலூயா. இதை நம்ம உண்மையாகவே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆமென். அதனால தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் நம்ம அவர் ஆராதித்துமே ஏன் இன்னும் நம்ம பிரச்சனைகள் தோல்விகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். நம்ம உண்மையான வெற்றியை, நிரந்தரமான ஒரு வெற்றியை, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தவறு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உண்மையான வெற்றியாக இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நாம தெரிந்து கொள்ளாம விட்டுட்டோம். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 16, 17 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆமென் ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படி மனுஷன் தேறினவனாகும், ஆமென். எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக ஆமென். அவைகள் உபதேசத்துக்கும், ஆமென். திருமணதலுக்கும், ஆமென். தேற்றுதலுக்கும், ஆமென். நீதியை படிப்பிதலுக்கும் ஆமென். உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? வேத வாக்கியங்கள் சத்தியமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம தெரிந்து கொள்ளணும். அந்த அறிவே நம்மளோட எண்ணத்துல இருக்கணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்றார். அதனால தான் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறவராக இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்கிறவராக இருக்கணும்னா அவர் தான் அந்த நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய ஒரு ஜீவிதமாக இருக்கலாம். ஆமா, இல்லை நம்ம பயணம் செஞ்சுட்டு நம்மளோட வாழ்க்கை நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு வழியாக இருக்கலாம். அது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கை சரியான ட்ராக் நோக்கி போகும். நம்மளோட உயிர் பாதுகாப்பாக இருக்கும். நாம நித்தியமாக ஜீவனோட ஆண்டவரோட வாழ்வோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம அவரோட சத்தியம் இங்க என்ன போட்டிருக்கு? அவரோட சத்தியம் நல்ல கவனிங்க. நாம ஏன் ஆண்டவரோட வார்த்தையை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க எல்லாரும், நல்ல வாசிங்க. நாம ஏன் பைபிள் வாசிக்கணும்? ஆமென். நாம ஏன் பைபிள் வாசிக்கணும்? நம்ம எதுக்காக அவரோட வார்த்தையை கீழ்ப்படியணும்? நாம எதுக்கு சத்தியத்தின்படி நம்ம வாழணும் அப்படின்னா இதுல போட்டிருக்கு. வாசிங்க. நாம வாசிக்கிற இந்த வார்த்தைகள், அதாவது ஆண்டவராக இருக்கக்கூடிய அந்த சத்தியம் சொல்லக்கூடிய இந்த வசனம், அது ஒண்ணுமே எங்கன்னு வந்திருக்கு? தேவ ஆவியினால நம்ம வாசிக்கிற இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தை வெறுமனே ஒரு லெட்டர்ஸ் கிடையாது. அது தேவனிடத்திலிருந்து ஆவியானவர் மூலமாக நம்மளோட பேசுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அடுத்து மேல வாசிங்க. தேவனுடைய மனுஷன் நம்ம ஒவ்வொருவரும், அல்லேலூயா, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே என்ன பண்ணணும்? என்ன சொல்றாரு? என்னை அறிந்து கொண்ட அனைவருமே நீங்கள் வாரம் வாரம் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பைபிள் வாசிச்சு முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு மாசம் மாசம் காணிக்கை கொடுத்துட்டு மட்டும் நீங்க வாழுங்கன்னு சொல்றாரா? அப்படி சொல்றாரா? என்ன சொல்றாரு? எதுல தேறினவனாக இருக்கணும்? தேவனுடைய வசனத்துல தேறினவர்களாக நம்ம ஒவ்வொருவருமே இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வருஷமாக நம்ம கிறிஸ்தவர்களா? அதுதான் விஷயம். ஆமென். தேவன் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே அவரோட வார்த்தையில தேறினவர்களாக இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் விசுவாசி அவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். ஆனா அவரால் ரட்சிக்கப்பட்ட நாம பல வருடங்கள் பல சந்ததியாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட இன்னைக்கு நமக்கு சத்தியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது நமக்கு. அல்லேலூயா. தெரியாது. ஆமென். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்காது. அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கை நம்மளை யாரும் தப்பா பேச மாட்டாங்க.
அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கிட்ட முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை கேவலமா பேசுவாங்க. ஆமே, நம்ம கூட நல்லா பேசின பின்னாடி போய் நம்மளை வந்து டிமோட்டிவா பேசுவாங்க. அவங்க வேஸ்ட், அவங்க அசிங்கமா இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவங்க அறிவு இல்லாதவங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட பார்வையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயை கிழிக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக அவங்க முன்னாடி உங்களை உயர்த்தி வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா அவனோட வேதவசனம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பேதைகளை தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. என்ன பண்ணாரு ஆண்டவர்? என்ன பண்றாரா? இதுக்காக தான் உங்களெல்லாம் பார்த்து யாராவது வந்து அறிவு இல்லாதவங்க சொல்றாங்க. நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ற ஒவ்வொருத்தருமே நீங்க சொல்ற வேஸ்ட் தான். மற்றவங்க யாரெல்லாம் வந்து உங்களை பார்த்து வேஸ்ட், உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களால எதுவும் முடியாது, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு உங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுவாராம். இல்லையா? அப்படி உங்களை பார்த்து பேசுறாங்கன்னா உங்களை தான் ஆண்டவர் உயர்த்த போறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்படிதான் ஆண்டவரோட சத்தியம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில நம்ம சத்தியத்தை இது மாதிரியான உயர்வும் ஆசீர்வாதங்களும் இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை மாற்றம் இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களை விட நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா அப்போ என்ன போட்டிருக்குதுல்ல, சத்தியத்துல நம்ம தேறினவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருமே ஜஸ்ட் வாசிக்கிறோம் மனப்பாட வசனம். நம்ம அந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனம், கர்த்தரை மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடைந்தேன், நீர் பாய்ச்சினா தோட்டத்தை போல் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். ஆமே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இதுபடி இந்த வசனத்தை மட்டுமே நம்ம மனப்பாடமா வச்சிருப்போன்றதுனால வந்து நம்ம தேறினவர்கள் அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. தேறினவர்களா இருப்போம்னா வாசிங்க மேல. எந்த நற்கிரியை செய்ய கொஞ்சம் முன்னாடி வாசிங்க. வேத வாக்கியங்கள்லாம் தேவாவியினால் இந்த நம்ம வாசிக்கிற தேவ வாக்கியங்கள் எல்லாமே ஆண்டவரால் எழுதப்பட்டது. தேவனோட நாம ஒவ்வொருவருமே வாசிங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம அந்த வேத வாசல ஒவ்வொரு நாளும் வாசிச்சு அதை அதிகமாக தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்தது மேல நம்மோட நல்ல கவனிங்க. இந்த சத்தியம் நம்ம உண்மையாவே பல வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தோம்னா நம்மளோட நற்கிரியைகள் அவரோட விருப்பத்தின்படி மாறி இருக்கும். நம்மளோட நடவடிக்கைகள் நம்மளோட குணத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருப்பாரு. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நடவடிக்கைகளை பார்த்து ஒவ்வொருவருமே அவரை புகழ்ந்தார்கள். அவரை யாரால வந்து கல்லெறிஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே அவர்கிட்ட அற்புதத்துக்காக வந்தாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவரோட குணாதிசயங்களும் அவரோட நடவடிக்கைகளும் நம்மளோட வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளை யாரும் எதுவும் பேச முடியாது. நமக்கு எதிரியா எழும்புற சத்துருக்கள் கூட நமக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அந்த அன்பின் மூலமாக அவர்கள் மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆமென். அந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒவ்வொரு கூட்டங்கள் மூலமாக ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய ஊழியர்கள் மூலமாக நம்மளை கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் நமக்கு வரலாம். ஆமென். நம்மளை கடினப்படுத்தும் நம்மளை திருத்தும் வார்த்தைகள் நம்மளை ஒரு டீச்சர் ஆமென் ஒரு டீச்சர் எப்படி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை டிசிப்ளினா கொண்டு வரதுக்கும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் அவங்கள அடிச்சு அவங்கள நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக ஹெவியான ஹோம் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ அது ஏன் கொடுக்குறாங்க? அவங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக. ஆமென். ஸோ
நம்மளோட வாழ்க்கையிலும் கூட ஊழியர்கள் மூலமாக, அந்த வார்த்தை மூலமாக இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் கண்டிக்கிற விதமாக இருக்கலாம். ஆனா அது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வாசிங்க, அந்த கண்டித்தல் அவைகள் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கும் ஆமென். திருத்தலுக்கும் நல்லா கவனிக்கணும். நம்ம ஆண்டவரோட வார்த்தை நம்மளே திட்டுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட வார்த்தை நம்மளை போட்டு சபிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் உங்களை வெறுத்து சொல்லலை. ஆமென். நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, நீங்க ஆண்டவருக்கு விரோதமானவங்க சொல்லிட்டு உங்களை தூக்கி எறிகிறதுக்காக சொல்லல. மற்றவர்களை போல நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் சொல்லல. அவர் அப்படி பண்ண மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பாதபட்சம் பார்க்காதவர். அல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் ஆண்டவர் உன்னை நேசிப்பார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரோட அன்பு. ஆமென். ஸோ அவர் நம்ம திட்டுவார், நம்ம வார்த்தைகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக நமக்கு கடினமான உபதேசங்கள் வருது அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம இன்னுமாக பரிசுத்தமாக இருப்பதற்காக மட்டுமே, நம்மளோட வாழ்க்கையில ஒரு சீர்திருத்தம் ஏற்படும் விதமாகவே இந்த உபதேசங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆனால் எப்போ பார்த்தாலும் இவங்க வேற வேலையாக கிடையாது. எப்போனாலும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. மெசேஜ் கொடுத்து மெசேஜ் மூலமாக திட்டுவாங்க. அதுவும் கொடுமையான வசனங்களை தான் எடுத்து வாசிப்பாங்க அப்படின்வாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதமாக இந்த நிச்சயமாக நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதத்தோட பெருமை பண்ணுவேன் அப்படின்ற அந்த வசனத்தை மட்டுமே நம்ம அறிந்திருக்க கூடாது. ஆமென். அதே போல இன்னொரு வசனத்திலே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்ன வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும்? இப்ப நம்ம வாசிக்கிறோம்ல, ஆமென், இந்த கடினமான ஆண்டவரோட அந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்படியாக மேல வாசிங்க, அதே வசனத்தை நம்ம வேகமா முடிச்சிடலாம். நீதியை படிக்கிறது வாசிங்க. பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். இப்போ அவரோட சத்திய வசனம் நம்மளோட வாழ்க்கையில சீர்திருத்தம் செய்ய விதமாகவும் நம்மை வழிநடத்தும் விதமாகவும் இந்த வார்த்தைகள் இருக்குது. ஆமென். இதுக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சத்தியத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கணும் போது தேறினவர்களாக இருக்கணும். வெறுமனையாக மனப்பாட வசனம் படிச்சுட்டு அந்த கேலண்டர்ஸில் இருக்கிறது, வீட்டு போர்டில் இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு போகிறது முக்கியம் இல்லை. அல்லேலூயா. அதை நம்ம இன்னும் அதிகமாக யோசிக்கணும். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் மூலமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அதை செயல்படுத்தணும். இதுக்கு பேர் தான் தேறினவர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இதை நம்ம தேறினவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன போட்டுருந்துச்சு, நம்மளோட குணாதிசயங்கள் மாறுமா? ஆமென். நம்மளை ஆண்டவருக்கு அது கண்டிப்பாராம் அந்த வசனம் மூலமாக. அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடந்தால் நம்மளோட வாழ்க்கை மாறும். பல வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அது கிடையாது. உண்மையான கிறிஸ்துவ ஜீவியம் அப்படின்றது, உண்மையான ஒரு ரட்சிப்புன்றது, நம்ம அவரோட வேதத்தை உண்மையாக அறிந்து கொண்டும் தேறினவர்களாக எப்போ மாறுறோமோ அப்போ தான் அந்த உண்மையான ரட்சிப்புன்றது வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வேத வசனத்தை வாசிங்க. இப்படி ஆண்டவரோட நம்ம இன்னைக்கு சொன்ன அந்த வசனத்தின்படி சத்தியத்தை நம்ம அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஆமென். சத்தியத்தை நாம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தியானிச்சோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதே போல நாம விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா அந்த சத்தியத்தால முடியும். அப்படி அந்த சத்தியத்தால் விடுதலையாக்கப்படணும். நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்கிறவராக இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நாம தெரிந்து கொண்டு அந்த வேத பகுதி மூலமாக நாம தியானிச்சோம். அல்லேலூயா. இப்போ கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 அதிகாரம்
105 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் வாசிங்க. உம்முடைய வசனம் உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் என்னுடைய கால்களுக்கு தீபமும். பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியுமாக அவரோட சத்தியம் அப்படின்னும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். நமக்கு ஒரு தெய்வமாக அவர் இல்லை. ஆமென். நமக்கு வெறும் ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஒரு ஏடிஎம் மிஷினாகவும் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சத்தியம் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும் ஒரு பாதையாகவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. அல்லேலூயா. தொலைந்து போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் அவரோட சத்தியம் உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு தீபமாக இருக்குதுன்றது சொல்றார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்தியம் இன்னைக்கு கேட்ட வசத்தின்படி உங்களோட வாழ்க்கையில விடுதலை நடக்கும். ஆமென். நம்ம விடுதலையாக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு நம்மளுடைய சத்தியம் மட்டும்தான் அதை செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும் எது செய்யும்? உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு என்ன? சவுண்டு வரலையே. நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சத்தியம். ஆமாம். நம்மளோட நோய்களுக்கு ஒரே தீர்வு சத்தியம். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானிங்க, அந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. அதை நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. அல்லேலூயா. செயல்படுத்துவோமானால் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதற்கு இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்கு முதல்ல அவரோட வேத வசனம், அவரோட சத்தியம் என்னென்ன நம்மளுக்கு சொல்லுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாத வசனங்களை மட்டுமே தெரிந்து கொள்ளாமல் அவரோட வேத வசனம் இன்னும் அநேக வேத வசனங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 66 புஸ்தகங்கள் இருக்கு. ஆமாம். பைபிள் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கு? எத்தனை புஸ்தகங்கள் இருக்கு? 66. அல்லேலூயா. இதை நான் சொல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆமாம். நான் சொல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கணும். இன்னும் இந்த ஒரு வருஷத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு காரியம்தான். இது வரைக்கும் உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேணால் இருந்திருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் தேடினவர்களாக மாறணும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக நீங்கள் தேடினவர்களாக மாறணும். நீங்கள் ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாக மாறணும். அல்லேலூயா. அப்போதான் நான் உங்களை சரியாக வழி நடத்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போதான் நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்தில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுவோமா? நம்ம பல வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாமல் இந்த ஒரு வருஷம் ஒரு டார்கெட் எடுத்துக்கோங்க. ஆமென். மாறுன்றது விசுவாசிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரோட வசனம் உங்களை தேற்றட்டும், விடுதலை ஆக்கட்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.